வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் நம்ம லலிதா ஜுவல்லரி கடந்த 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி ஐபிஓவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. செபியில் முதல் கட்ட ஆவணங்களை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல கம்பெனியோட டீட்டெயில் பார்ப்போம். லலிதா ஜுவல்லரி கம்பெனி வந்து இந்தியாவில் முக்கிய நகை வியாபாரியான லலிதா ஜுவல்லரி 1985ஆம் ஆண்டு கிரண்குமார் என்பவரால் தொடங்கப்பட்டுச்சு. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா தொடக்கத்திலிருந்தே கணிசமாக விரிவடைஞ்சு வந்திருக்கு. 1,30,000 சதுரடி கொண்ட உலகின் மிகப்பெரிய நகை ஷோரூம் உட்பட இந்தியா முழுவதும் ஏராளமான ஷோரூம்களை கொண்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா ஹால்மார்க் முத்திரையிடுதலை வந்து முன்கூட்டியே ஏற்றுக்கொண்டது இந்த நிறுவனம் தான். உற்பத்தி விலையில் நகைகளை வழங்குறது தான் இவங்களோட ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது. அவர் வந்து மிகவும் வறுமையான நிலையில் தனது சொந்த அனுபவங்களால் கிரண்குமார் வந்து 1985ஆம் ஆண்டு லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தை உருவாக்கினார். இது வந்து நகைகளை நியாயமான விலைகளில் வழங்குறதில் கவனம் செலுத்துகிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. அதுக்கு வந்து பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஐபிஓவுக்காக. பொது பங்கீடு மூலம் நிதி திரட்டுதல், அதுதான் ஐபிஓ. ஜூன் 6ஆம் தேதி செபி முதற்கட்ட ஆவணங்களை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க லலிதா ஜுவல்லரி. இது தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கிறது நமக்கெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்குது. புதியவர்களுக்காக இந்த ஐபிஓனா என்னன்னு சொல்லிடுறேன். ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஆரம்ப பொது வழங்கல், இதுதான் இதோட ஃபுல் ஃபார்மு. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு தனியார் நிறுவனம் வந்து முதல்ல பொதுமக்களுக்கு பங்குகளை விற்பனை செய்யும் பொழுது முதலீட்டாளர்கள் நிறுவனத்தின் ஒரு பகுதியை வாங்கி சொந்தமாக்கிக்கிடுவாங்க. எப்படின்னா ஃபுல்லாக அந்த நிறுவனத்திலே இருந்திருக்கும். அந்த பங்குகள்லாம் முதல் முறையாக வந்து பொதுமக்களுக்கு விற்கிறாங்க. அதை அனுமதிக்கிறது தான் இந்த ஐபிஓன்ற முறை. இந்த செயல்முறை வந்து நிறுவனத்தில் தனியார் நிறுவனத்திலிருந்து பொது நிறுவனமாக மாற்றிடும். இப்போ அவங்க தனியாராக இருந்திருப்பாங்க, அது ஐபிஓ மூலமாக பொது நிறுவனமாக மாறிடும். இதனால் மூலதனத்தை திரட்டவும் வணிகத்தை வளர்க்கவும் முடியும் இந்த ஐபிஓ மூலமாக. இதுதான் இந்த ஐபிஓ. லலிதா ஜுவல்லரி இந்தியா முழுவதும் 50 ஷோரூம்களை வச்சு விரிவடைஞ்சிருக்கு. இப்போ தென்னிந்தியாவில் குறிப்பிடத்தக்க இடங்களை இருப்பை கொண்டிருக்கு. நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா வெளிப்படைத்தன்மை, அப்புறம் மலிவு விலை நிர்ணயம், இதுதான் காரணமாக இருக்குது. மேலும் நகைகளுக்கு செய்கூலியும் தள்ளுபடி செய்கிறாங்க. நிறுவனத்தின் தலைவராகவும் நிர்வாக இயக்குநரும் கிரண்குமார் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. கம்பெனியோட லாபம் நஷ்டம் அதை பார்த்தோம்னா இது வந்து பொதுவாக வந்து இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் 18,000 கோடியாக இருக்குது. கம்பெனி லாப நஷ்ட அறிக்கை வந்து பொது வெளியில் கிடைக்கல. ஏன்னு கேட்டால் இந்த நிறுவனம் வந்து பங்கு சந்தையில் இன்னும் வரலை. இவங்க வந்து தனியார் நிறுவனமாக இருக்கிறாங்க. அது மாதிரி என்னென்னா நிறுவனம் வந்து 1,700 கோடி நிதி திரட்டுறதுக்காக தான் இந்த ஐபிஓ ஆவணங்களை செபியில் வந்து கடந்த ஜூன் 6ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேலும் வந்து கிரெடிட் ரேட்டிங் நிறுவனமான இக்ரா என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகாவில் இவங்க செயல்பாடுகள் பெரிய அளவில் இருக்குது. அப்புறம் பிராண்ட் அங்கீகாரம் போன்ற காரணிகளால் அவர்களுடைய கடன் விவரம் வந்து ஆதரிக்கப்படுதுன்னு சொல்லி இக்ரா சொல்லியிருக்கு. மேலும் இக்ரா கூறும்போது நிதியாண்டு 2025 நிறுவனம் வந்து 13,907 கோடி வருவாயை பதிவு செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து கிரெடிட் நிறுவனம் இக்ரா. அப்புறம் வந்து ஆண்டுக்காண்டு வளர்ச்சி சீராக இல்லை அப்படின்னு இக்ரா கூறுது. ஆண்டுக்காண்டு வளர்ச்சி சீராக இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இக்ரா கூறும்பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் சிஏஜிஆர் 17% வளர்ச்சி அடைந்துள்ளது. சிஏஜிஆர்னால் என்னன்னு பார்ப்போம். காம்பவுண்ட் ஆனுவல் குரோத், அதாவது கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம். சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை கணக்கிடும் ஒரு முக்கியமான அளவீடு தான் இந்த சிஏஜிஆர். இந்த சிஏஜிஆர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாக்கில். இந்த சிஏஜிஆர் வளர்ச்சியை வச்சு தான் அந்த பங்கோட தலையெழுத்தையே முடிவு பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கான வளர்ச்சி விகிதம் தான் இந்த சிஏஜிஆர். ஒரு வருஷத்தில் கம்பெனி எவ்வளோ வளர்ந்துருக்குன்றது தான். அப்புறம் பார்த்தோம்னா இப்போ கம்பெனி இப்போ தான் ஐபிஓ சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஆரம்ப கட்டம். இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம். எதிர்காலத்தில் வந்து நம்ம கல்யாண் ஜுவல்லர், தங்கமயில் மாதிரி இதுவும் ஒரு நல்ல நிறுவனமாக ஜொலிக்கும்ன்றதில் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி இதுக்கு வந்து ஐபிஓவில் நம்ம வந்து பங்கேற்கிறதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் சப்மிட், இப்போ முதல் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம அப்டேட்டை வந்து தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. நானும் அப்டேட் பண்ணுறேன். இது இப்போ அப்டேட் வர்றப்போ நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க 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 நன்றி.